மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் பாக்டீரியா, உள்ளுக்குள்ள நமக்கு ஆல்ரெடி இருக்கு. திருப்பி ஒரு ப்ரோபயோட்டிக்கா எக்ஸ்டர்னலா எடுத்தாதான் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆல்ரெடி பாடி ப்ரொடியூஸ் பண்ற அந்த குட் மைக்ரோ ஆர்கானிசமா பத்திரமா பாத்துக்கிறது யாருன்னா ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ ப்ரீபயோட்டிக். ஸோ உங்களோட ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் வில் பி யோர் நல்லா இன்ஃப்ளமேஷனை குறைச்சி என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் நல்லா சொல்லலாம். ஸ்பைசஸ் அப்படின்னா நாட் த சில்லி அந்த மாதிரி இல்லை, சீரகம் தண்ணின்னு சொல்றோம், அது ரொம்ப சிம்பிளா சொல்றோம். பட் அந்த சீரகம் தண்ணியை ரெகுலரா குடிச்சிட்டே வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 or 2 ingredients, cumin seeds, சோம்பு and maybe ajwain. Ajwain is ஓமம். ஸோ லிட்ரலி ஒரு பெஸ்ட் என்ன சொல்றது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்வேன். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வாட்டர் குடிக்க போறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு குடிக்கிறது நல்லது. பட் 2 to 3 இன்க்ரீடியன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறதே லைக் நம்ம நிறையா பேசணும் அதை பற்றி. வெயிட் லாஸ்னா என்ன, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ண போறீங்களா? எஸ். பட் நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஒன்று ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது எந்த ஒரு ஃபுட்டை இப்போ நானுமே சஜஸ்ட் பண்ணுவேன், க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறது, ரைட்? ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ, லாக்டோஸ் ஃப்ரீ, சாய் ஃப்ரீ, இது மூணுமே ஒரு ப்ராடக்ட்ல பார்த்து வாங்கினா. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் சோல்டமோட ஃபவுண்டர் பவானி அலைஸ் கற்பகவல்லி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். we have an other session because நிறைய பேருக்கு லாஸ்ட் டைம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கட் ஹெல்த் பத்தி இருக்கட்டும், இல்லைன்னா வெயிட் லாஸ் பத்தியும் பேசியிருந்தோம், பெல்லி ஃபேட் பத்தி, பிரெக்னன்சி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸ்டில் பீப்புள் அவங்களுக்கு அதுல தான் டவுட் வந்துட்டே இருக்கும் பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்றாங்க. ஸோ இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா, இன்னும் கொஞ்சம் கிளியரா போலான்னு ஐ எம் விஷிங் டு டூ தட். லெட்ஸ் start with this gut health தான் நீங்க லாஸ்ட் டைமும் சொன்னீங்க. லைக் நம்ம பாடி நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும், நம்ம தான் அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்போங்கிற மாதிரி. அண்ட் வெயிட் லாஸ்க்கு கட் ஹெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு இப்போ கட் ஹெல்த்னு வந்துருச்சுன்னா என்னென்ன ஃபுட்ஸை கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க, ஆனா அதுல என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, ரைட்? லைக் லாஸ்ட் டைம் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கறது கவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். லைக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க சொன்னதுதான் ப்ரோ அண்ட் ப்ரீ அப்படிங்கும் போது, ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் பாக்டீரியா, உள்ளுக்குள்ள நமக்கு ஆல்ரெடி இருக்கு. பாடி பை இட் செல்ஃப் அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுது. ஸோ அதை நீங்கள் திருப்பி ஒரு ப்ரோபயோட்டிக்கா எக்ஸ்டர்னலாக எடுத்தாதான் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் அதுக்கு பதிலாக அந்த ஆல்ரெடி பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குட் மைக்ரோ ஆர்கானிசமாக பத்திரமா பார்த்துக்கிறது யாருன்னா ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ அந்த ப்ரீபயோட்டிக்ஸை நிறையா எடுத்துக்கிறோம். ஸோ ப்ரீ அப்படின்னாலே இட்ஸ் லாட் ஆஃப் ஃபைபர். ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ ப்ரீபயோட்டிக். ஸோ உங்களோட ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் வில் பி யோர் வெஜிடபிள்ஸ். ஸோ பனானா இருக்கலாம், ஆனியன்ஸ் இருக்கலாம், கேரட் இருக்கலாம், என்ன மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்டாக இருந்தாலுமே உங்கள் குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், உங்கள் கட் மைக்ரோஃப்ளோரா அந்த அட்மாஸ்பியரை சேஃபாக வச்சுக்கும். ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது தான் கன்சப்ஷன் ரேட்டில் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். பட் நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ப்ரோபயோட்டிக்கை சப்ளிமெண்ட்டாக கூட தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கும். நிறைய பேருக்கு அது தேவையே இல்லை. பிகாஸ் பாடி பை இட் செல்ஃப் ப்ரொடியூசஸ் யோர் குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இல்லைங்களா? ஸோ அந்த அட்மாஸ்பியர், அந்த கட் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியரை கரெக்டாக இன்ஃப்ளமேட்டடாக இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மல்டிப்ளை ஆகும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறதே ஃபைபர் தான். ஸோ ப்ரீபயோட்டிக்கான இருக்கிற நிறைய ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளமேட்டட் ஆகாது. ஸோ உங்கள் குட் மைக்ரோ ஆர்கானிசம் கில் ஆகாது நேச்சுரலாகவே. ஸோ தட் கீப்ஸ் மல்டிப்ளைங். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்ட பிறகு நீங்கள் ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும். ஆல்ரெடி இன்ஃப்ளமேட்டட் கட்டை வச்சுட்டு நீங்கள் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்டாக எடுத்தாலும் சரி, எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ரோபயோட்டிக் எடுத்தாலும் மல்டிப்ளை ஆகாது. இட் கீப்ஸ் கெட்டிங் கில்ட் ஒன்லி, ரைட்? ஸோ இதுதான் மேஜர். பட் ஆனால் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம். கட்டை
நல்லா இன்ஃப்ளமேஷனை குறைச்சி என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் நல்லா சொல்லலாம். ஸ்பைசஸ் அப்படின்னா நாட் த சில்லி அந்த மாதிரி இல்லை, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் வில் பி யோர் ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சராக இருக்கலாம், க்ளோவ்ஸ், சினமன், லெமன், சிட்ரஸ் இருக்கிற எல்லாமே, இது எல்லாமே இன்ஃப்ளமேஷனை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக குறைச்சிட்டே வரும் ஆன் த ரெகுலர் பேசிஸ். ஃபர்ஸ்ட் வில் பி சீரகம். ஜிஞ்சரோட காம்பினேஷன் சீரகம். சீரகம் நம்ம சவுத் இந்தியன் டயட்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது. பட் அதை இன்னும் கூட ரொம்ப ஒரு கன்காக்ஷன் மாதிரி சீரகம் தண்ணின்னு சொல்கிறோம், அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். பட் அந்த சீரகம் தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ இன்ஃப்ளமேஷன் பாடியில் கம்மி பண்ணும். ஸோ ஜிஞ்சர் வாட்டராக இருக்கலாம், சீரகம் வாட்டராக இருக்கலாம். சோம்பு நம்ம சாப்பிட்ட உடனே மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து அந்த ஸ்வீட் சோம்பு அப்படின்னு ஸ்னாஃப் சாப்பிடுவாங்க, ரைட்? ஸோ சோம்புக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு. ஸோ ரெகுலராக cumin சீட்ஸோட சோம்பும் கம்பைன் பண்ணி, ஸோ உங்களுக்கு எது உங்களோட டேஸ்ட், இதெல்லாமே ஒரு ஃப்ளேவர் தான் இல்லைங்களா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ 1 or 2 இன்க்ரீடியன்ஸை மட்டும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு 10 இன்க்ரீடியன்ட் அப்படி இல்லாமல் ஒரு 1 or 2 இன்க்ரீடியன்ஸ், cumin சீட்ஸ், சோம்பு அண்ட் மேபி அஜ்வைன். அஜ்வைன் இஸ் ஓமம். ஸோ லிட்ரலி ஒரு பெஸ்ட் என்ன சொல்கிறது, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன். ஸோ இது மூணும் எவ்ரிடே கன்சியூம் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியை கம்மி பண்ணும், உங்கள் கட் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ வுட் சே, லைக் ரெகுலராக கன்சியூம் பண்ணிங்கன்னா வெரி வெரி எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன எல்லா பொருட்களும், பெப்பர், ஈவன் வந்து க்ளோவ்ஸா இருக்கட்டும், சினமனா இருக்கட்டும், அஜ்வைனா இருக்கட்டும், cumin சீட்ஸ், இந்த மாதிரி சீரகம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒரே பாட்ல போட்டு பாயில் பண்ணி அது ஒரு கன்காக்ஷன் மாதிரி ஒரு அதுல ஒரு வந்து தண்ணி வச்சு அதை மார்னிங் இன்டேக் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே போட்டு பண்றாங்கல்ல. இஸ் இட் ஹெல்தி? ஏன்னா ஜிஞ்சர் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு, இட் டூ மச் ஆஃப் ஸ்பைஸ் ஆயிடும்ல. see it depends again, நான் அதுதான் டிபெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேருக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சோடனே அசிடிட்டி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆசிட் செக்ரீஷன், அவங்களுக்கு வந்து ஜிஞ்சரோ லெமனோ சூட் ஆகாது. சில பேருக்கு ரொம்ப ஆல்கலைனா இருப்பாங்க அவங்க கட், ஸோ அவங்க பாடியோட pH லெவல் பொறுத்து தான் அந்த டெசிஷனை நம்ம எடுக்க முடியும். சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. என்னோட சஜஷன் என்ன இந்த விஷயத்துல அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு வாட்டர் குடிக்க போறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்கிரீடியன்ஸ் போட்டு குடிக்கிறது நல்லது. பட் 2 to 3 இன்கிரீடியன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கிட்டா பெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் கம்ஃபர்டபுளா ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 to 4 மேக்ஸிமம் போகலாம். 4க்கு மேலே இன்க்ரீடியன்ட் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்குக்கு ஒரு காம்பினேஷன், இன்னொரு வீக்குக்கு இன்னொரு காம்பினேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். எல்லாமே ஒரே செட்டில் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் ஒரு காம்பினேஷன் ஆகும், இன்னொரு 3 இன்க்ரீடியன்ஸ் ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாடி ஆல்சோ வில் கைண்ட் ஆஃப் டேக் இட், ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். பட் மார்னிங் டு ஸ்டார்ட் த டே வித் இந்த மாதிரி வாட்டர்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் தான். ஸோ அதோட ஒரே ஒரு சின்ன டிப் என்னன்னா, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஃபேட்டோட. ஸோ எப்பவுமே ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோட அந்த வாட்டர் கன்சியூம் பண்ணாங்க அப்படின்னா உங்க சுகர் லெவலும் ஸ்டேபிளா இருக்கும், கட் ஹெல்த்க்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா வெயிட் லாஸ்ன்னு வர்றப்போ எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணும். ஒரு 2 monthsல நான் வந்து ஒரு 10 kg குறைஞ்சிடணும், இல்லைன்னா 1 monthல நான் வந்துட்டு 5 கிலோ குறைஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறப்போ தே கோ ஃபார் இந்த மெடிக்கல் வெயிட் லாஸ்ங்கிறது. அது வந்து அட்வைசபிளா? ஹவு ஹெல்தி இட் இஸ்? வெயிட் லாஸ் அப்படிங்கிறதே வந்து லைக் நம்ம நிறையா பேசணும் அதை பற்றி. வெயிட் லாஸ்னா என்ன? வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ண போறீங்களா? எஸ், ஃபேட் லாஸாக பண்ணுறது தான் வெயிட் லாஸ். அதை நீங்கள் மசிலை பிரேக் பண்ணி வாட்டர் லூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ஹெல்தியே கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி பர்சன் எவ்வளோ ஒபிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ ஒபிசிட்டியில் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு இருக்குது. இதை எப்படி டிசைட் பண்ணுறோம்? அவங்க BMI வச்சு தான், அவங்க ஹைட்க்கு ஏற்ற வெயிட்டில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்கங்கிறத வச்சு தான். ஒருத்தவங்கனால மூவே பண்ண முடியாது, ஒரு எவ்ரிடே ஆக்டிவிட்டி கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வெயிட் கெயின் இருக்காங்க, வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஓகே. பட் நார்மலான ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 கிலோ தான் ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னா நார்மல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்லேயே கொண்டு வரலாமே. அவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டோம். என்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 150 kgs இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி மெடிக்கல் டெக்னிக்ஸ் போனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் போனாங்கன்னா இஸ் பெட்டர். பட் ஆனால்
இப்போ நான் 70 kgs தான் இருக்கேன், பட் ஆனால் 60 kgs கொண்டு வரணும், ஓகேங்களா? 80 kgs தான் இருக்கேன், 70 kgs என்னோட ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆர் ஏதோ ஒரு எனக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குங்க, அவங்கள மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போனால் கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தி, ரைட்? ஸோ கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஃபேட் லாஸ் இந்த மாதிரி தெரப்பிஸ் பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, எல்லாமே இட்ஸ் வாட்டர் சக்ஷன்ஸ். ஸோ நான் வந்து பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 80% வாட்டர் தான். ஸோ நான் வந்து 10 நாளில் உங்களுக்கு நான் 10 kgs 20 kgs நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா இட் வில் பி வாட்டர். அண்ட் மோர் ஓவர் உங்கள் பாடியில் இருக்கிற நிறைய ஸ்டோரேஜ் நியூட்ரியன்ஸையும் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள். இந்த ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரொம்பவே வந்து வெயிட் லாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபேன்சி வேர்ட்ஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல வந்து ஒன்று வந்து இந்த கில்ட் ஃப்ரீ ஃபுட்ஸு, கில்ட் ஃப்ரீ பேக்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து சுகர் இருக்காது, சுகர் கட், இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது எல்லாமே ஒரு கிமிக்ஸ் தான் இல்லைங்களா? தெர் இஸ் நத்திங் லைக் இட். சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறதே நம்ம பேசியிருந்தோம். ஒன்று வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து எந்த ஒரு ஃபுட்டை இப்போ நானுமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிறது, ரைட்? ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ, லாக்டோஸ் ஃப்ரீ, சாய் ஃப்ரீ, இது மூணுமே ஒரு ப்ராடக்டில் பார்த்து வாங்கினா பெட்டர் அப்படிங்கிறது எங்களோட சஜஷன். ஏன் அப்படின்னா ரீசன் சொல்லிடுறோம். என்னன்னா மூணுமே இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி கொடுக்கும். க்ளூட்டனாக இருக்கலாம், லாக்டோஸாக இருக்கலாம், சாய் இருக்கலாம். இது மூணுமே இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி கொடுக்குங்கிறதுனால ஒரு பேக்ட் ஃபுட் வாங்கும் போது இது மூணும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜாஸ்தி பர்சன்டேஜ் இருக்கும் போது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் இதில் ஒரு கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, சில பேக்கெட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா க்ளூட்டன் இருக்கும், பட் ஆனால் அலர்ஜன்ஸ், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸில் க்ளூட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால க்ளூட்டன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இஸ் ஓகே. பட் க்ளூட்டனே வந்து இருக்குது வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு அலர்ஜி இருக்குது ஆர் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். கம்பல்சரியாக அப்படித்தான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. பட் ஆன் த ஹோல் இன்ஃப்ளமேட்டடாக தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இருக்கிற பாடிஸ் எல்லாமே இன்ஃப்ளமேட்டடாக பிகாஸ் த ஃபுட் தட் வி கெட் இல்லைங்களா? ஸோ இட் இஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர். பட் ஆன் த ஹோல் பேக்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டருங்கிறது தான் எங்கள் சஜஷன். எனக்கு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணால் ஆகும் அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. நிறையா ஜூஸஸ் இந்த மாதிரி இருக்குது. ரீப்ளேஸ் பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், லஞ்சுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஜூஸுமே மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆக முடியாது. வெயிட் லாஸ் ஷுட் பி ஹெல்தி. சும்மா ஒரு நம்பர்ஸ் மட்டும் இல்லை, அதுதான் வெயிட் லாஸ் வந்து நான் 50லேருந்து 40 போனேன்னா 60லேருந்து 50 போனேன்னா இல்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.